வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு, பின்வரும் வினாக்களை மரபுரு வரைபடமாக மாற்றுக. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு பொது நூலகத்திற்கு கடந்த 5 மாதங்களில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1210, 2100, 2550, 3160 மற்றும் 3310 ஆகும். அந்த நூலகத்திற்கு 5 மாதங்களில் வந்த வருகை புரிந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை மரபுரு வரைபடமாக மாற்றுக. பாருங்கள், 5 மாதத்தில் அந்த நூலகத்திற்கு வந்தவங்க ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா மொத்த எண்ணிக்கை கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ 1210 ப்ளஸ் 2100 ப்ளஸ் 2550. ஓகேவா? இதெல்லாம் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 2550 ப்ளஸ் 3160 ப்ளஸ் 3310. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணனால இதில் ப்ளஸ் குறி ஒண்டியும் தான் இருக்குது. இல்லை, எல்லாத்துலேயுமே ப்ளஸ் குறி ஒண்டியும் தான் இருக்குது. இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம மரபுரு வரைபடம் வரையணும். இதில் பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ஸு நிறையா இருக்கிறனால எல்லாம் ஒரே ப்ளஸ்ஸாக போட்டுக்கிறேன். ஒரே ப்ளஸ்ஸாக போட்டுக்கிட்டு எத்தனை மாதம் இருக்குது? 5 மாதம். 5 மாதத்துக்கும் தனித்தனியாக நம்ம எழுத போகிறோம். எல்லாம் ஒரே சிம்பிளாக இருக்கனால நான் ஒரே ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா தனித்தனியாக கூட எழுதலாம். இந்த சைடில் ஒன்று கொடுப்பட்டு 1210, இங்கே ஒன்று கொடுப்பட்டு 2100, அடுத்து இங்கே ஒரு கோடுபட்டு 2550, இங்கே ஒரு கோடுபட்டு 3160, இங்கே ஒரு கோடு போட்டு 3310. ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா இதில் ப்ளஸ் குறி தான் இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் இப்படி எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணோம்னா நம்ம மொத்த எண்ணிக்கை கிடச்சிரும். இதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு போட சொல்லியிருக்காங்க. இப்போ 2வது கணக்கு பார்ப்போம். ராம் வங்கியில் சேமிப்பாக 7,55,250 வைத்திருக்கிறார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை மரபுரு வரைபடமாக மாற்றுக. பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளவு இருக்குது? 7,55,250 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்குவோம். இது வங்கி கணக்கில் வைத்திருந்த பணம். அதுலேருந்து கல்வி செலவிற்காக எவ்வளவு எடுத்தார்? 5,34,500 எடுத்தார். அதை இதுலேருந்து கழித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு ஆன்சர் தேவையில்லை, மரபுரு வரைபடம் தான் தேவை. இதை வச்சுக்கிட்டு நம்ம மரபுரு வரைபடம் வரையணும். இது 2 டேர்மாக இருக்கா? 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் குறி இருக்குது. 2 டேர்முக்கு நடுவில் மைனஸ் குறி இருக்குது. அந்த மைனஸ் குறி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2ஆக பிரிச்சுட்டு 7,55,250 எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே 5,34,500 எழுதிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த கணக்கு, 2வது கணக்கு. அடுத்து 3வது கணக்கு. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1600 மிதிவண்டி உற்பத்தி செய்யப்பட்டது எனில் 20 நாட்களில் எத்தனை மிதிவண்டியை உற்பத்தியை மரபுரு வரைபடமாக மாற்றுக. மிதிவண்டி உற்பத்தி செய்கிறாங்க, அதோட இதை மரபுரு வரைபடமாக மாற்றணும். ஒரு நாளைக்கு 1600 சொல்கிறாங்க. அப்போ 20 நாளைக்கு எவ்வளவு பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ 1600 × 20, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் ஆன்சரு. 1600 × 20 அப்போனா 20 நாளைக்கு எவ்வளோதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஆன்சர் தேவையில்லை, நமக்கு மரபுரு வரைபடம் தான் தேவை. இதுக்குள்ளே மரபுரு வரைபடம் வரைபடம். இது 2 டேர்முக்கு நடுவில் பெருக்கல் குறியீடு இருக்குது. அந்த பெருக்கல் குறியீடை எடுத்து போட்டுக்கிட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டு 1600 20, 1600 20, 1600 × 20. அடுத்து 4வது கணக்கு.
ஒரு நிறுவனம் புது வருடத்திற்கு வெகுமதி தொகையாக 90,000ஐ 30 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது எனில் ஒவ்வொருவரும் பெற்ற தொகையை மரபுரு வரைபடமாக மாற்றுக. ஓகேவா? 90,000 வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கு தொழிலாளர்களுக்கு. அவங்களுக்கு வந்து 30 பேருக்கு இந்த 90,000 பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகையில் எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணுமோ அத்தனை வகுக்க போகிறோம். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 90,000 வந்து 30 வகுக்க போகிறோம். 30 வகுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஊழியருக்கு எவ்வளவு சென்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மரபுரு வரைபடம் தான் கேட்டிருக்காங்க இதை என்கோவையில். இந்த 2 டைமுக்கு நடுவில் என்ன இருக்குது, வகுத்தல் சிம்பிள் இருக்குது. அந்த வகுத்தல் சிம்பிள் எடுத்து எழுதிக்குவோம். இந்த வகுத்தல் சிம்பிள் எடுத்து எழுதிக்கிட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா 90,000 வகுத்தல் 30. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்